ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்ருக்க ஒரு கேள்விக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு குழந்தை பிறந்ததை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எனக்கு இவ்வளோ நாள் ஆகி குழந்தை இல்லை, இவ்வளோ வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காகவே நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நம்மளுடைய சேனல் ஒரு பார்வை தமிழை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்மளுடைய சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வர இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய தலைப்பு, குழந்தை இல்லை என்று கவலைப்படுபவரா நீங்கள், இனி கவலையை விடுங்க. இதை பார்த்த உடனே நிறைய சகோதரிகளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ ஆமாங்க, இது நிறைய குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு சந்தோஷமான விஷயந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் நடந்தது தாங்க இது. அவங்களுக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போனாங்க. ஸோ அப்போல்லாம் நடக்காதது இந்த டைம் நடந்திருக்கு. அது எதனால் நடந்துச்சு, என்ன பண்ணதுனால நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இவங்க பண்ணது என்ன அப்படின்னா, இந்த பாலாடையை வச்சு தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலாடையில் என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில ஊரில் இது பாலாடைன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊர்லேயும் பாலாடைன்னு தான் சொல்லுவாங்க. நான் இது பாலாடைன்னே சொல்கிறேன். ஒரு சில சைடில் இது சங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பாலாடைன்னே சொல்கிறேன். இந்த பாலாடையில் அவங்க தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து சம அளவு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு, ஸோ அதில் அவங்க 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு மண்டலம் ஃபுல்லாக அவங்க விளக்கு ஏற்றி வந்திருக்காங்க. ஸோ எந்த சாமிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனுக்கு இதில் இந்த பாலாடையில் விளக்கு ஏற்றி வந்திருக்காங்க. ஸோ அது கண்டினியூஸாக அவங்க மனதார அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு செஞ்சதுனால அவங்களுக்கு 48 நாள் கழித்து ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்பிக்கையோடு நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கும் குழந்தை பிறக்கும், உங்களுக்கும் குழந்தை நிற்கும் அப்படின்ற தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம படத்தில் காமிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பாலாடை அலுமினியத்துலேயும் கிடைக்கும், பித்தளையிலையும் கிடைக்கும், வெள்ளிலையும் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ எடுத்துக்க போகிறது அலுமினியம் தாங்க. ஸோ பாத்திர கடையில் 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாலாடை ஒரு 9 பாலாடை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நெய் 100 கிராம், அப்புறம் தேங்காய் எண்ணெய் 100 கிராம், ரெண்டுமே சம அளவு 100 கிராம் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாலாடையில் அதை நம்ம ஊற்றிட்டு, ஸோ நெய்யும் அந்த எண்ணெயும் கலந்ததை நம்ம இதில் ஊற்றிட்டு திரி போட்டு, ஸோ 9 விளக்குமே 9 பாலாடையிலையுமே 9 விளக்கு நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ இது நம்ம கோவிலில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கோவில்லையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் புதுசாக இப்போது கோவிலில் செஞ்சீங்கன்னா, எதுக்கு இது, எதுக்காக செய்கிறீங்க, எதனால் அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த பரிகாரத்தை வீட்லேயே தாங்க செய்ய போகிறோம். வீட்லேயே செய்யலாமா, எந்த சாமிக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, துர்க்கை அம்மனுக்கு தாங்க. துர்க்கை அம்மன் ஃபோட்டோவை ஒரு கடையில் வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ராகு காலத்தில் தினமும் ராகு காலம் வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம இந்த 9 விளக்கையும் துர்க்கை அம்மனுக்கு ஏற்றிட்டு வர போகிறோங்க. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் 48 நாளும் செய்யுங்க. நம்ம செய்கிற இந்த 48 நாளில் அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இருக்கணுங்க. இந்த பாலாடையில் குழந்தைங்களுக்கு வாயில் பால் கொடுப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த சைடில் தான் நம்ம திரி போட்டு விளக்கு ஏற்றணும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம தினமும் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம். ஸோ அதனால் எந்த தவறும் கிடையாது. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ராகு காலம் வர்றதுக்குள்ளார இது எல்லாம் நம்ம ரெடி பண்ணி துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றணுங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு என்னால் டெய்லியும் 48 நாள் செய்ய முடியாது மேடம், நான் வேலைக்கு போகிறேன், ஸோ ஒரு சில காரணங்களால் என்னால் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் வர ராகு காலத்துலேயாவது இது மாதிரி விளக்கு போடுங்க. ஸோ நம்ம அந்த பாலாடையை தினமும் கழுவணுமா அப்படின்னா அதுவும் தேவையில்லை. நம்ம விளக்கு எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதை தொடச்சி துர்க்கை அம்மன் படத்தோடு எடுத்து ஒரு பையில் போட்டு வச்சுருங்க. ஸோ மறுநாள் மறுபடியும் ராகு காலத்துக்கு முன்னாடி அந்த துர்க்கை அம்மன் படத்தை தொடச்சிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு மறுபடியும் அந்த எண்ணெய் ஊற்றி திரி போட்டு
நீங்கள் விளக்கேற்றிட்டு நம்பிக்கையோட அந்த துர்க்கை அம்மனை வேண்டிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த 48 நாளில் நடுவில் ஒரு 3 நாட்கள் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த நாளில் நம்மளுடைய ஹஸ்பண்டை நீங்கள் அதை செய்ய சொல்லுங்கள். ஸோ இதனால் எந்த தப்பும் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரில் யாராவது ஒருத்தர் செய்யலாம். ஸோ இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு பலன் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய சேனல் ஒரு பார்வை தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.